Find out what is extraneous land. What is extraneous land? You may not know about it. So in today's post, we are going to know information about extraneous land. Buying your own land is everyone's dream. Buying your own land is not that easy. Similarly, today we are going to know what is extraneous land. Through this post, you can find out how the land was converted into extraneous land. What is extraneous land? External land can be said to be the property of the government. Land used for public use is called extraneous land. That is, in our country, lands that cannot be cultivated are called extraneous land. 1. Roads. 2. Pasture lands. 3. Wastelands. 4. Coast. 5. River. 6. Stream. 7. Water bodies like canals. 8. And crematoriums are called extraneous lands. These extraneous lands are maintained by non-private organizations like the state government, the central government, and local governments. It is said that the word extraneous has been in use since the time of the Cholas. Since these lands are outside the revenue records, they are called extraneous lands. Information about extraneous lands. Lands under the control of the government are called public use lands and government lands. The government cannot expect any tax from these extraneous areas. Such extraneous lands are used for the construction of educational institutions and for the construction of government-related schools, colleges, and hospitals. Not only that, the government is also building houses for the landless poor on this abandoned land. The government is providing free patta for these lands for such uses. Water bodies like lakes, ponds, canals, streams and ponds are also called abandoned land. The government has said that water bodies should not be encroached upon. The government has said that if a person has been living on abandoned land for more than 5 years, that abandoned land should be given to him as a house patta. The abandoned land in a residential area is also called abandoned land. புறம்போக்கு நிலம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். புறம்போக்கு நிலம் என்றால் என்ன? அதனை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகையால் இன்றைய பதிவில் புறம்போக்கு நிலம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். சொந்தமாக நிலம் வாங்குவது என்பது அனைவரின் கனவாகவே இருக்கிறது. சொந்தமாக நிலம் வாங்குவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அதுபோல இன்று நாம் புறம்போக்கு நிலம் என்றால் என்ன யூத்? நிலம் எப்படி புறம்போக்கு நிலமாக மாற்றப்பட்டது என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. புறம்போக்கு நிலம் என்றால் என்ன? புறம்போக்கு நிலம் என்பதை அரசின் சொத்து என்று கூறலாம். பொது பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் நிலங்களை புறம்போக்கு நிலம் என்று கூறுகின்றனர். அதாவது நம் நாட்டில் வேளாண்மை செய்ய முடியாத நிலங்களை புறம்போக்கு நிலம் என்று கூறுகின்றனர். 1. சாலைகள். 2. மேய்ச்சல் நிலங்கள். 3. தரிசு நிலங்கள். 4. கடற்கரை. 5. ஆறு. 6. ஓடை. 7. வாய்க்கால் போன்ற நீர்நிலைகள். 8. மற்றும் சுடுகாடு போன்ற பொது பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் நிலங்களை புறம்போக்கு நிலம் என்று கூறுகின்றன. இந்த புறம்போக்கு நிலங்களை தனியார் இல்லாத மாநில அரசு, நடுவண் அரசு மற்றும் உள்ளாட்சி போன்ற அமைப்புகளால் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சோழர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்தே புறம்போக்கு என்ற சொல் பயன்பாட்டில் இருந்து வந்தது என்று கூறப்படுகிறது. இந்த நிலங்கள் வருவாய் ஆவணங்களுக்கு வெளியே இருப்பதால் இது புறம்போக்கு நிலம் என்று அழைக்கப்படுகின்றன. புறம்போக்கு நிலம் பற்றிய தகவல்கள்.
அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களை மக்கள் பயன்பாட்டு நிலங்கள் என்றும் அரசினுடைய நிலங்கள் என்றும் கூறப்படுகின்றன. இந்த புறம்போக்கு பகுதிகளில் இருந்து எந்த வரியையும் அரசு எதிர்பார்க்க முடியாது. இதுபோன்ற புறம்போக்கு நிலங்களில் கல்வி நிலையங்கள் கட்டுவதற்கும் அரசு தொடர்பான பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் கட்டுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் அரசு இந்த புறம்போக்கு நிலத்தில் நிலமற்ற ஏழைகளுக்கு வீடும் கட்டி தருகின்றது. இதுபோன்ற பயன்பாடுகளுக்காக அரசு இந்த நிலங்களுக்கு இலவச பட்டா வழங்குகின்றது. ஏரி, குளம், கால்வாய், ஓடை மற்றும் குட்டை போன்ற நீர்நிலைகளையும் புறம்போக்கு நிலம் என்று கூறுகின்றனர். நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்று அரசு கூறியுள்ளது. அதனால் அது போன்ற புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா வழங்கக்கூடாது என்று கூறியுள்ளது. அதேபோல நிலம் இல்லாத மக்களுக்கு இந்த நிலத்திற்காக பட்டா வழங்கலாம் என்றும் அரசு ஆணையிட்டுள்ளது. புறம்போக்கு நிலத்தில் ஒருவர் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வந்தார் என்றால் அவருக்கு அந்த புறம்போக்கு நிலத்தை வீட்டு மனை பட்டாவாக வழங்க வேண்டும் என்று அரசு கூறியுள்ளது. குடியிருப்பு பகுதியில் இருக்கும் புறம்போக்கு நிலத்தை நத்தம் புறம்போக்கு நிலம் என்று கூறுகின்றனர். जाने क्या है बाहरी जमीन? बाहरी जमीन क्या है? शायद आपको इसके बारे में पता न हो, तो आज की पोस्ट में हम बाहरी जमीन के बारे में जानकारी जानने वाले हैं। अपनी खुद की जमीन खरीदना हर किसी का सपना होता है। अपनी खुद की जमीन खरीदना इतना आसान नहीं है। इसी तरह आज हम जानने वाले हैं बाहरी जमीन क्या है। इस पोस्ट के जरिए आप जान सकते हैं कि जमीन को बाहरी जमीन में कैसे बदला गया। बाहरी जमीन क्या है? बाहरी जमीन को सरकार की संपत्ति कहा जा सकता है। सार्वजनिक उपयोग के लिए इस्तेमाल की जाने वाली जमीन को बाहरी जमीन कहा जाता है। यानी हमारे देश में जिस जमीन पर खेती नहीं की जा सकती उसे बाहरी जमीन कहा जाता है। 1 सड़कें, 2 चारागाह भूमि, 3 बंजर भूमि, 4 तट, 5 नदी, 6 नाले, 7 नहरें, 8 और श्मशान जैसे जल निकाय बाहरी जमीन कहलाते हैं। इन बाहरी भूमियों का रखरखाव राज्य सरकार, केंद्र सरकार और स्थानीय सरकारों जैसे गैरनिजी संगठनों द्वारा किया जाता है। ऐसा कहा जाता है कि चोलों के समय से ही बाहरी शब्द का प्रयोग किया जाता रहा है। चूंकि ये भूमि राजस्व अभिलेखों से बाहर हैं, इसलिए इन्हें बाहरी भूमि कहा जाता है। बाहरी भूमियों के बारे में जानकारी। सरकार के नियंत्रण में आने वाली भूमियों को सार्वजनिक उपयोग की भूमि और सरकारी भूमि कहा जाता है। सरकार इन बाहरी क्षेत्रों से किसी भी कर की उम्मीद नहीं कर सकती है। ऐसी बाहरी भूमियों का उपयोग शैक्षणिक संस्थानों के निर्माण और सरकारी संबंधित स्कूलों, कॉलेजों और अस्पतालों के निर्माण के लिए किया जाता है। इतना ही नहीं, सरकार इस परित्यक्त भूमि पर भूमिहीन गरीबों के लिए घर भी बना रही है। सरकार ऐसे उपयोगों के लिए इन भूमियों के लिए निःशुल्क पट्टा प्रदान कर रही है। झीलें, तालाब, नहरें, धाराएं और पोखर जैसे जल निकायों को भी परित्यक्त भूमि कहा जाता है। सरकार ने कहा है कि जल निकायों पर अतिक्रमण नहीं किया जाना चाहिए। इसलिए उसने कहा है कि ऐसी परित्यक्त भूमि को पट्टा नहीं दिया जाना चाहिए। इसी तरह सरकार ने आदेश दिया है कि भूमिहीन लोगों को इस भूमि का पट्टा दिया जा सकता है। सरकार ने कहा है कि अगर कोई व्यक्ति 5 साल से अधिक समय से परित्यक्त भूमि पर रह रहा है तो उसे वह परित्यक्त भूमि मकान के पट्टे के रूप में दी जानी चाहिए।
आवासीय क्षेत्र में परित्यक्त भूमि को परित्यक्त भूमि भी कहा जाता है।